இருக்காது. திருப்திகரமான வெற்றி வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கான அனைத்து வழிமுறைகளையும் உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. கோடையிலே இழைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே. மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றின் விளை சுகமே. சுகத்தில் உரும்பயனே ஆடையிலே எனை மணந்த மணவாழா. பொதுவில் ஆடுகின்ற நடத்தரசே என் அலங்கல் அணிந்தருளே. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். ஜாதக ரீதியாக அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன். பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர். சார், ஜாதகத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கு இல்ல வக்ரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா என்ன சார், அதன் பாதிப்புகள் எப்படி இருக்கும், தீர்வு என்ன? அதாவது இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம், இரத்த வகை நோய்கள் இருக்கலாம். இன்னொன்று, சகோதரர்களுக்கு இடையில உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கும். இது இரண்டாவது விஷயம். ஒன்று இரத்த சம்பந்தப்பட்டது, இன்னொன்று சகோதர உறவு பாதிக்கப்படுவது. மூன்றாவது, கட்டக்கூடிய வீடுகளில் இன்னைக்கு வாஸ்து தோஷம் இருக்கும். நம்ம வாஸ்துவுக்காக எவ்வளவோ செலவழிக்கிறோம், அவ்வளவு செலவுகள் தேவையில்லை. செவ்வாய்க்கு நீங்கள் சரியான பரிகாரம் பண்ணிட்டாலே எந்த வாஸ்து தோஷமும் நீங்கிடும். ஆகவே இது எல்லாமே சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இரத்த கொடை வழங்கலாம். பிறருக்காக குருதி தானம் வழங்கினாலே இந்த செவ்வாய் தோஷம் சரியாகும். அதே மாதிரி நீச்சம் பெற்ற செவ்வாய் சரியாகும். முருகனுக்கு செவ்வாய் கிழமைகளிலே அர்ச்சனை செய்து கொண்டு வந்தாலும் இந்த நீச்ச செவ்வாய் வக்கர செவ்வாயுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் திருச்சில இருந்து உஷா பேசுறேன். உஷாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காகமா கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணும் மேடம். அவருடைய பெயர்? பாலாஜி. டேட் ஆஃப் பர்த்? 15/7/1991. பிறந்த நேரம்? மாலை 6:40, பூர நட்சத்திரம், சிம்மராசி. ஓகே, என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவன் வேலைக்காக தான் கேட்கணும். வேலை குறித்து என்ன தெரிஞ்சுக்கணுமா? ஒரு வேலையுமே நிலையா இருக்க மாட்டேங்குது. ஓகே, வெளிநாட்டுக்கு போனான்னு இருக்கான். அது நடக்குமா? அவனோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சார்ட்ட கேட்கலாம். சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அம்மா, உங்க மகனுடைய ஜாதகத்துல இவர் சிம்ம ராசி, பூரம் நட்சத்திரம், மகர லக்னத்துல அவர் பிறந்திருக்கிறாரு. லக்னத்தில் சனி பகவான் இருப்பதனாலே, அந்த சனி பகவான் வக்கரமாக இருப்பதனாலே இப்படி சில தடைகள் வருது. பொதுவாகவே சனி பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்படி வேலையில பிரச்சனை வரும். அப்போ இந்த பிரச்சனைகள் எளிமையாக நீங்குவதற்கு நீங்கள் ஒரு சிறிய பரிகாரம் சொல்கிறேன், செய்யுங்க. அதாவது வன்னி இலைகள் இருக்கு பாருங்க, வன்னி மரத்து இலைகள். அந்த இலைகள்னால சனிக்கிழமைகளில் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வந்தால் இவருக்கு அருமையான வேலை அமையும். இவருக்கு உறுதியாக வெளிநாட்டு வேலை இருக்கிறது, இஸ்லாமிய நாடுகளில் வேலை அமையும் என்று அவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது. 2 மாதங்கள் பொறுத்திருங்கள். வன்னி இலைகளினாலே சிவனுக்கு, பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வர சொல்லுங்கள். இவரை சனிக்கிழமைகளில் நல்ல முறையில் வேலை அமையும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் கேரளால இருந்து பேசுறேங்க. அங்கிருந்து யார் சார் பேசுறீங்க? ரஹமத்துல்லாங்க. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு வேண்டிதான். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 15/12/76. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலை 9:30. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம்? உத்தர நட்சத்திரம், கன்னிராசி. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? சித்திரை முடிஞ்சு 3 மாதங்கள் எப்படி இருக்கும் என்கிறது கேட்கலாம். சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். என்ன கேட்கிறாரு? சித்திரை முடிந்து 3 மாதங்கள் எனக்கு எவ்வாறு இருக்கும்? அதாவது இப்ப இந்த ஜாதகம் நம்ம எடுத்துட்டோம்னா இதுவும் மகர லக்ன ஜாதகம் தான். மகர லக்னம், கன்னியா ராசி, இது உத்தர நட்சத்திரம், தேய்பிறை நவமியில பிறந்திருக்கிறீங்க. இப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் எங்க கேது பகவான் இருக்கிறாரோ அதிலிருந்து 8ஆம் இடத்துல இப்ப சனியுடைய போக்கு அமர்ந்திருக்கிறது. இது என்ன கேட்டீங்கன்னா, ஓயாத சிந்தனை, எப்போ பார்த்தாலும் உங்களுடைய சிந்தனைகள் தெரிகிறது. இந்த செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு நல்ல கிரக நிலைகள் உங்களுக்கு ஆரம்பிக்கின்றன. அதுவரை நீங்கள் உங்களுடைய மரபுப்படி இறைவனை வழிபட்டு வர வேண்டும். அப்படி வழிபட்டு வந்தால் இந்த 3 மாதங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், சிதம்பரத்துல இருந்து சீனு பேசுறேன் மேடம். சீனு சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 17/12/1974. பிறந்த நேரம்? 4:04 PM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? திருவோணம், மகர ராசி.
ஓகே, சீனு சார் என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? மேடம் எனக்கு இந்த ராசிக்கு எந்த நாள்ல எந்த தேதியில எனக்கு ஒரு நல்ல காரியமும் இதை ஸ்டார்ட் பண்ணா எப்ப செய்யணும்? ஓகே, அதிர்ஷ்ட நாள் மற்றும் அதிர்ஷ்ட தேதி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். நண்பரே, உங்களுடைய ஜாதகம் வந்து நீங்க ரிஷப லக்னத்துல பிறந்தவர். ரிஷப லக்னம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மிக சிறப்பான கிரகங்கள் எடுத்தீங்கன்னா புதன் இருக்கு பாத்தீங்களா? புதன் கிரகமும் சனி கிரகமும் மிக சிறப்பான கிரகங்கள். ஆகவே இந்த கிழமைகளில் செய்யக்கூடிய விஷயங்கள் வெற்றி பெறும். குறிப்பாக 5ஆம் எண்ணை பயன்படுத்துங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வரும். பச்சை கலர் ஆடைகளை பயன்படுத்துங்கள், நீங்கள் எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்கும். பொதுவாக விநாயகரை வழிபட்டுவிட்டு எதையும் தொடங்குங்கள். ஜாதகத்தில் லக்னத்தில் கேது பகவான் இருக்கிறார். விநாயகர் வழிபாடு எல்லையில்லாத வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையில் தரும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். பொதுவாகவே எந்த ஒரு செயலை துவங்கும் முன்னும் நம்ம என்ன சொல்றோம், பிள்ளையார வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போன்னு சொல்றோம் இல்லையா? இவ்வளவு முக்கியத்துவம் பிள்ளையாருக்கு ஏன்? மத்த தெய்வங்களையும் நம்ம வந்து வழிபட்டுட்டு போலாம் இல்லையா? ஏன் குறிப்பாக விநாயகர்? ஆமா, அதாவது முழு முதற் கடவுள் இந்த விநாயக பெருமானை சொல்கிறோம். எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்தாலும் இந்த விநாயகர் வழிபாடு என்பது நம்ம சாஸ்திரத்திலே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஹோமங்கள் பண்றோம், எந்த ஹோமங்கள் பண்ணினாலும் இப்போ விநாயகருக்குன்னே பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் வீட்டில் பண்ணுறோம், கணபதி ஹோமம் பண்ணலை, பிற ஹோமங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கூட அப்பொழுது கூட முதலிலே விநாயகர் பூஜையை தொடங்கிவிட்டு மற்ற காரியங்கள் செய்கிற போதுதான் நம்முடைய காரியங்கள் பலிதமாகும். அதாவது சுழுமுனையில் தொடங்கி நம்முடைய உடம்புல ஓடக்கூடிய நாடிகளிலே அந்த சூட்சமம் இருக்கிறது பார்த்தீங்களா, அது விநாயகர் நாடியில் இருந்துதான் எல்லாமே தொடங்குகிறது. ஆகவே விநாயக வழிபாடு நமக்கு நம்முடைய நாடி சக்தியை மேலே எழுப்பி விடுகிறது, வாழ்க்கையுடைய வெற்றிகளையும் மேலே எழுப்பி விடுகிறது. அதுக்கு தான் குழந்தைகள் முதல்ல எழுதும் போதே பிள்ளையார் சுழி போட்டுட்டு எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், நம்ம வந்து இறைவனுக்கு ஏதாவது பண்றதா வேண்டிப்போம் சார். ஏதாவது தவிர்க்க முடியாத காரணத்தினால அதை வந்து செய்ய இயலாம போயிடுச்சு, இல்ல மறந்து போயிடுச்சுன்னு வச்சுப்போமே, அதனுடைய பாதிப்புகள் அடுத்த சந்ததியினரை தாக்குமா, எப்படி இருக்கும்? அதாவது நம்ம நிறைய பிரார்த்தனைகள் பண்றோம். ஒரு காரியம் நடக்கலைன்னா முதல்ல சர்வசாதாரணமா சாமிகிட்ட போய் உனக்கு பண்றோம் அப்படின்னு வேண்டிக்கிறோம். பல நேரங்களில் செய்யறது இல்லை, காரணம் ஞாபகம் மறதி நமக்கு சௌரியமா அமைஞ்சிருச்சு. அதனால இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுடைய தலைமுறையில விட்டுட்டு அடுத்த தலைமுறைக்கு வருகிற போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, குடும்பத்தில் சில காரியங்கள் தடைப்படுகிறது. ஜாதக ரீதியாக ஜோதிடரை போய் பார்க்குறாங்க, உங்கள் ஜாதகத்தில் எல்லாம் சரியாக தாங்க இருக்குது, ஆனால் உங்கள் முன்னோர்களுடைய நேர்த்தி கடன் தான் அவங்க செய்யாமல் போயிட்டாங்க அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லிடுறாங்க. அப்போ அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? நாம் செய்யாத நேர்த்தி கடன் நம்மளுடைய சந்ததியினரை பாதிக்கும், சந்தேகம் இல்லை. எப்படி அதிலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னா, எந்த தெய்வத்திற்கு நீங்கள் வேண்டிக் கொண்டாலும் அந்த தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் மூலம்தான் உங்களுக்கு நன்மைகளை செய்ய முடியும். அதனால இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நேர்த்திக்கடன் செலுத்தாததற்காக குலதெய்வத்தை வணங்கி, நாம் முன்னோர்கள் நேர்த்திக்கடன் நமக்கு செலுத்தல, நான் என்ன அதற்கு பதிலாக பரிகாரம் பண்ணுகிறேன் என்று சொல்லி நம்முடைய குலதெய்வத்தை 3 பௌர்ணமிகளில் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டாலே நமக்கு உள்ள துன்பங்கள் எல்லாம் விலகும், நம்முடைய குலதெய்வம் நம்மை காக்கும். பலருக்கும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் திருச்சியிலிருந்து பேசுறேமா. திருச்சியில இருந்து யார் பேசுறீங்க? ராஜு என் பேருமா. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேக்குறேம்மா. ஓகே, அவங்க பெயர்? ஆர் பரிமளா. டேட் ஆஃப் பர்த்? 10/2/79. பிறந்த நேரம்? சாயங்காலம் 6லிருந்து ஒரு 6:30க்குள்ளமா. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? பூச நட்சத்திரம், கடக ராசி, சிம்ம லக்னம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்க மகளுக்காக? பாப்பாவுக்கு வந்து வேலை வந்து பேராசிரியர் வேலை மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காமா? ஓகே, சரி, இப்ப கடித்து சொல்வாரு, கேட்கலாம். அதாவது ஐயா, உங்களுடைய மகளுக்கு இவங்களுக்கு வந்து சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காங்க ஐயா. சிம்ம லக்னம், கடகராசி, பூச நட்சத்திரம். இவங்களுடைய ஜாதகத்தில் குருச்சந்திர யோகம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஆகவே பேராசிரியர் தொழிலில் மிகச்சிறந்து விளங்குவார் இவர். குரு பகவான், பேராசிரியர் தொழிலுக்குரிய குரு பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய ஜாதகம். ஆகவே உங்களுடைய மகள் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரியிலே பணியாற்றுவார். மிகச்சிறந்த எதிர்காலம் அமையும். அவருடைய துறையிலே பெயரும் புகழும் பெற்று விளங்குவார். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க?
வணக்கம், திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். திருச்சியில இருந்து யார் பேசுறீங்க? ராஜு பேசுறேன் மேடம். ராஜு என் சார், பையனுக்காக சொல்லுங்க. கேட்கணும். அவருடைய பெயர்? ஜோன்ஸ். டேட் ஆஃப் பர்த்? 28/12/1996. பிறந்த நேரம்? மாலை 6:15. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், மிதுன லக்னம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்க மகனுக்காக? அவர் வந்து இப்ப டிகிரி முடிச்சிட்டாரு மேடம். சரிங்க. அதுக்கப்புறம் பிஜி படிக்க போறாரு. ஒரு 40 கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு வர மாதிரி ஒரு காலேஜ்ல சேர்க்க போறேன். ஓகே. அவரு டோட்டலாவே அனிமிக்கா இருக்காரு, ரொம்ப டயர்டா இருக்காரு, ரொம்ப லீனா இருக்காப்ல. ஓகே சார். மறதி வேற ஜாஸ்தியா இருக்கு. ஓகே சார், கவலையப்படாதீங்க. அவர் போட வேண்டிய கல்ல எனக்கு தெரியும். கண்டிப்பா சார், இப்ப இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். முதல்ல முக்கியமான விஷயம், அவருடைய ஜாதகத்திலேயே அவருடைய பிறவியில பாத்தீங்கன்னா இவர் தேய்பிறை சதுர்த்தியில பிறந்திருக்கிறாரு. கடகராசி, ஆயிலிய நட்சத்திரம், எல்லாம் மிதுன லக்னம், எல்லாம் உண்மை. கூடவே அந்த திதியை நீங்க கவனிங்க, தேய்பிறை சதுர்த்தி திதி. ஆகவே விநாயகர் வழிபாடு, சங்கடகர சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தினா சோ விநாயகர் வழிபாடு நல்லது. நீங்க அருமையா சொன்னீங்க, இவருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி புதன் பாதிப்பு, வக்கரமாக இருக்கிறார். ஆகவேதான் இவருக்கு வந்து இந்த ஞாபக மறதி, உடல் அசதி, உடலிலே வாய்வு தொந்தரவுகள், அலைந்து கல்லூரியிலே படிக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாமே ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை மாறுவதற்கு நாய் உருவின்னு கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில கேளுங்க, நாய் உருவி என்று கிடைக்கும். அந்த நாய் உருவியை புதன்கிழமைகளிலே இரவிலே இவருடைய தலையணைக்கு கீழே வைத்துக் கொண்டு படுக்க சொல்லுங்கள். மறுநாள் காலையில் அந்த நாய் உருவி எடுத்து ரோட்ல வீசி போட்டுறணும். இப்படி தொடர்ச்சியாக 5 புதன்கிழமைகள் செய்ய சொல்லுங்கள். இவருக்கு இருக்கக்கூடிய உடல்நல குறைகள், அசதிகள் விலகி படிப்பிலே மிக சிறந்து விளங்குவார். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க பெரம்பலூர்ல இருந்து சாந்தி பேசுறாங்க. சாந்திமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னுடைய மகனுக்காக மேடம். அவருடைய பெயர்? கோபிநாத். டேட் ஆஃப் பர்த்? 3/11/87. பிறந்த நேரம்? மாலை 6:30. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, ரிஷப லக்னம் மேடம். ஓகே சாந்திமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க மகனுக்காக? அவனுக்கு ஃபாரின் போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் மேடம். மறுபடியும் எப்ப அமையும், அவன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறேன். சரி, இப்ப கணித்து சொல்வாரம்மா, கேட்கலாம். அம்மா, உங்களுடைய அன்பு மகனுக்கு ரிஷப லக்னம், மீன ராசியில அவர் பிறந்திருக்கிறார், ரேவதி நட்சத்திரம். அதனால இவருடைய மனதிலே வேகமான சிந்தனைகள், விவேகமான மனிதர், மிகச்சிறந்த முன்னேற்றம் அவருக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதாவது 2018ஆம் ஆண்டு மார்ச் 16ஆம் தேதிக்கு பிறகு மிக சிறப்பான சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. வெளிநாட்டு பயணம் அமையும், வெளிநாட்டு வேலை அமையும், மிக உயர்ந்த நிலையை உங்கள் மகன் பார்ப்பார் வாழ்க்கையில. நீங்களும் கண்கூடாக கண்டு மகிழ்ச்சி அடையலாம். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? பாலசுப்ரமணியங்க. பாலசுப்ரமணியன் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? திருவையாறுல இருந்து மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அர்ஜுன் பையனுக்காகங்க. ஓகே, அர்ஜுனோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 30 அக்டோபர் 1992. ஓகே, பிறந்த நேரம்? காலை 5:30 மணி. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மூலம் ராசி, இது மூலம் நட்சத்திரம், தனுசு ராசி. ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு அர்ஜுனுக்காக? எப்ப கல்யாணம் ஆகும், நல்ல வேலைக்கு போவானா அப்படின்னு தான். ஓகே சார், கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் வந்து இவர் உங்க மகனுக்கு வந்து தனுசு ராசி, இவருக்கு துலா லக்னத்துல பிறந்திருக்கிறாரு. துலா லக்னத்துல சூரிய பகவான் நீச்சமாக இருப்பதனால பித்ரு தோஷம் இருக்கிறது. இந்த தோஷம் விலக உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஐயாரப்பனை சென்று வழிபடுங்கள். ஐயாரப்பனுக்கு நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலே உங்கள் மகன் தீபம் ஏற்றி வந்தால் இவருக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் அமையும். இவருக்கு திருமணம் அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு 2019ஆம் ஆண்டு தை மாதம் திருமணம் நடைபெறும் என்று அவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது. வரக்கூடிய பெண் காமர்ஸ் துறையிலே படித்திருப்பார். மிகச்சிறந்த எதிர்காலம், நல்ல இல்லறம் இவர்களுக்கு அமையும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், ஜாதகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்போ சனி பகவானே சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடனே என்ன சொல்றோம், திருநள்ளாருக்கு போங்க. இப்ப ராகு கேது பிரச்சனைனா காளஹஸ்தி போங்க அப்படின்னு சொல்றோம் இல்லீங்களா? ஏன் வீட்டு பக்கத்திலே இருக்கிற கோவில்ல கூட சனி பகவானுடைய இது இருக்கும், உருவம் இருக்கும், நம்ம அதுக்கு கூட பண்ணலாம் இல்லீங்களா? ஏன் குறிப்பா அவ்வளவு தூரம் போய் அந்த கோவிலுக்கு தான் போகணும்? உண்மை. அதாவது இந்த கோயில்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையிலே தான் இந்த கோயில்கள் அமைக்கப்படுகிறது. உதாரணமா நீர் தத்துவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவானைக்கோவிலிலே இருக்கக்கூடிய சிவனுடைய கோயில் தான். அக்னி தத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் நம்ம திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரருடைய கோயில் தான். இப்படி இந்த உலகத்திலே நம் வாழக்கூடிய பூமியிலே
பூகோளத்தின் அடிப்படையிலுமே இவர்கள் எந்த இடத்திலே பஞ்சபூத சக்திகள் குவிந்திருக்கிறதோ அந்த இடத்திலே அந்த கோயில்களை கட்டியிருக்கிறார்கள். ஆகவே அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு போகிற போது நம்முடைய கிரகத்துடைய சக்தி மிக புதைந்திருக்கக்கூடிய அற்புதம் குவிந்திருக்கக்கூடிய இந்த கோயில்களுக்கு செல்கிற போது நம்முடைய காரியங்கள் பரிபூரணமாக வெற்றியடைகின்றன. அந்த கோவில்களுக்கு செல்வது நல்லது. இது ஒரு காலத்தில் நம்ம மன்னர்கள் தங்களுடைய நாகதோஷம் இருக்கக்கூடிய மன்னர், ஒவ்வொரு மன்னர்களும் தங்களுடைய தோஷம் தீர்வதற்காக அப்படி அந்த இடத்தை கண்டுபிடிச்சு கோயில் கட்டினாங்க. அந்த கோயிலிலே சென்று வழிபாடு நடந்தது. ஆனால் இந்த காலத்திலே அப்படி மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பஞ்சபூத தலங்களுக்கு சென்றால் காரியம் நிறைவேறும். 100% உண்மை. உங்க வீட்டுக்கு பக்கத்திலே இப்ப நிறைய கோயில்கள் வந்துருச்சு. அங்கேயுமே இந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையிலேயே கருவறைகளை அமைக்கிறார்கள். அந்த கோயில்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டாலும் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சார், அக்னி நட்சத்திரம் இன்றிலிருந்து துவங்குது இல்லைங்களா? இந்த அக்னி நட்சத்திர பொழுதப்போ நம்ம எந்த கோவிலுக்கு சென்று எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்வது சாலச் சிறந்தது? அதாவது இன்று தொடங்கி 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கிறது. அக்னி நட்சத்திரம் அப்போ இந்த நேரத்தில் சூரிய பகவான் உச்சமாக கூடிய நேரம் இந்த சித்திரை மாதம் இல்லையா? அதில் இந்த 28 நாட்கள் சித்திரை, உங்களுக்கு வைகாசியில் 13 நாட்களும் சேர்ந்து அக்னி நட்சத்திரம் இருக்கிறது. இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும்னா, அக்னி நட்சத்திரத்தில் திருக்கோயில்களுக்கு சென்று வழிபடுவதை முக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, அக்னி நட்சத்திரத்தில் நமக்கு பிராணவாயு குறையும். நமக்கு தேவையான ஆக்சிஜன் பிராணவாயுடைய அளவு குறையும். அதற்காகத்தான் குளிர் வாசஸ்தலங்களுக்கு செய்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதத்தினால நமக்கு நிறைய பிராணவாயு கிடைக்கிறது. இந்த தத்துவங்கள் எல்லாம் நம்முடைய திருக்கோயில்களிலே வைக்கப்பட்டிருக்கிறது. திருக்கோயில் கருவறையிலிருந்து பிராணவாயு நிறைய வெளிப்படும். ஆகவே திருக்கோயில்களுக்கு சென்று நீங்கள் அபிஷேக ஆராதனைகள் இந்த நாட்களிலே செய்கிற போது உங்களுக்கு தேவையான பிராணவாயு கிடைக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இந்த அக்னி நட்சத்திர தோஷம் விலகணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, ஓம் சூரியனே போற்றி என்று தினமும் 11 முறை சொல்லி வரலாம். அதே போல இந்த அக்னி நட்சத்திரத்தை என்ன பண்ணலாம், வீட்டில் நீங்க நீர்மோர் பந்தல் அமைக்கலாம். இந்த தண்ணீர் பந்தல் அமைப்பது, நீர்மோர் பந்தல் அமைப்பது முக்கியம். எங்களால் மோர் பந்தல் அமைக்க முடியாதுங்க, வசதி இல்லைன்னு சொன்னால் கூட தண்ணீர் பந்தல் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் ஒரு குடமாவது வைத்து வரக்கூடிய வழிபோக்கர்களுக்கு, வெயிலிலே தவிப்பவர்களுக்கு தண்ணீர் வழங்கினால் மிகப்பெரிய வெற்றிகள் உருவாகும். நான் பொதுவாக சொல்லிக்கிட்டே வரேன், எப்பவுமே பிசினஸ் செய்யக்கூடியவங்க நீர்மோர் பந்தல் கடைவாசலிலே அமையுங்கள், வியாபாரம் மிகச் சிறப்பாக அமையும். அதனால இந்த அது போக தானங்களில் செருப்பு தானமும் கொடை தானமும் நீங்கள் ஏழைகளுக்கு இந்த நேரத்திலே செய்யுங்கள். மிகப்பெரிய அளவிற்கு உங்களுடைய தோஷங்களெல்லாம் விலகி இந்த அக்னி நட்சத்திரத்திலே வாழ்க்கையிலே நீங்கள் உயர்வடைய முடியும். அதற்கு என் வாழ்த்துக்கள். நீர்மோர் பந்தல், தண்ணீர் பந்தல் மாதிரி நம்ம வீட்டு வாசல்லையோ இல்ல மொட்டை மாடிலையோ கூட இந்த மிருகங்களுக்கும், காக்கை குருவி போன்ற பட்சிகளுக்கும் கூட தண்ணி வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நிச்சயமா செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது மிகச் சிறந்தது. நல்ல புண்ணியம். கண்டிப்பா சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? தேனி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் மேடம். தேனி மாவட்டம்ல இருந்து யார் பேசுறீங்க? என்னோட பேர் எஸ் மணிகண்டராஜன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு கேட்கணும். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? ஆகஸ்ட் 15/8/1979. பிறந்த நேரம்? அதிகாலை 4:31. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மேஷ ராசி, கார்த்திகை நட்சத்திரம் மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு கொஞ்சம் கடன் சுமை அதிகமா இருக்கு. இப்போ ஒரு நான் ஜுவல்லரி வச்சிருந்து அதை காலி பண்ணி நான் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தொழில் எப்படி ஆகுமா, இல்ல கடன் சுமை குறைஞ்சிருமா, எப்ப குறையும், என்ன? ஐயா, கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே, உங்களுடைய ஜாதகத்துல தற்பொழுது அஷ்டமத்து சனி நடைபெற்று வருகிறது. பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு, அகப்பட்டவருக்கு அஷ்டமத்து சனின்னு. உங்களுக்கு அந்த நேரம் நடப்பதனாலே தான் இப்படி அல்லல்கள் வருகிறது. கவலைப்படாதீங்க, இன்னும் சில மாதங்களிலே உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிய போகிறது. ஆகவே உங்களுக்கு பிடித்த கஷ்டங்களும் விலகப் போகிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய விநாயக பெருமானை சனிக்கிழமைகளிலே வழிபட்டு வாருங்கள். ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். இந்த அஷ்டமத்து சனி துன்பங்கள் விலகும், கடன் தொல்லைகளும் விலகும், நீங்கள் நிம்மதி பெறுவீர்கள். அது உங்கள் ஜாதக ரீதியாகவே நவம்பருக்கு பிறகு நல்ல நேரம் பிறக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. பேசுறீங்க. சொல்லுங்கம்மா. பேசுறேம்மா.
எங்க பையனுக்காக கேட்கணும். ஓகே, பதட்டமே இல்லாம பேசுங்கம்மா. அவருடைய பெயர்? கோவேந்தன். டேட் ஆஃப் பர்த்? 17/7/1985. பிறந்த நேரம்? புதன்கிழமை மாலை 6:47 மணிக்கு. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ராசி வந்து மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், மகர லக்னம். என்னமா கேட்கணும் உங்க மகனுக்காக? கல்யாணம் கூடி வரலைங்கம்மா, ரொம்ப லேட் ஆகுது, எது பார்த்தாலும் தடையா போகுது. அம்மா கவலையே படாதீங்க, இதற்கான சிறப்பான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். உங்களுடைய மகனுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா திருமண காலம் இருக்கு பாருங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்துல திருமண காலம் இன்னும் நெருங்கி வரல. இதுதான் காரணம், வேற மிகப்பெரிய தடைன்னு நினைக்காதீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய மாநகரத்திலே அங்கேயே இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள்ல புதன்கிழமைகளில் சென்று வழிபட்டு வாருங்கள். 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இவருக்கு திருமணம் நிச்சயமாகும். நல்ல முறையிலே வாழ்க்கை அமையும். இவர் மனைவியும் வேலைக்கு செல்லக்கூடியவராக அமைவார். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவராக அமைவார். மிகச்சிறந்த வாழ்க்கை இவருக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 4/4/1986 மேடம். பிறந்த நேரம்? மதியம் 12:15. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மகர ராசி, திருவாரூர் நட்சத்திரம் மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? அதாவது இப்ப வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மேடம், அதையும் வேலையை நின்றுட்டேன். ஓகே, அடுத்த வேலையை வாகனம் தொழில் பண்ணலாமான்னு ஒரு யோசனை இருக்கு. ஓகே, சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். நீங்க தாராளமா இப்ப தொழில் செய்யலாம் சார். உங்க ஜாதகத்துல குருவும் புதனும் இணைந்து ஒரு நல்ல சூழ்நிலை ஜாதகத்திலே நிலவுகிறது. நீங்க இந்த ஆண்டுல வந்து சில தடைகள் வருகிறது என்று கவலைப்படாதீங்க. இந்த கவலை உங்களுடைய பிரச்சனை விலகி நல்ல முறையில் உங்க தொழில் அமைவதற்கு சனி பகவான் இருக்கார் பாருங்க. இந்த சனி பகவானுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும், எழு தீபம் ஏற்றி வருவார்கள் பாருங்க, அது தொடர்ச்சியா செய்யுங்க, அதுவே போதுமானது. நவக்கிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு சனிக்கிழமை காலையில நீங்க வந்து எழு தீபம் ஏற்றி வாருங்கள். உங்களுக்கு நல்ல முறையில வேலை அமையும், உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம், நான் மதுரையில இருந்து பேசுறேன். மதுரையில இருந்து யாருமா பேசுறீங்க? என் பொண்ணு கல்யாணத்துக்காண்டி பேசுறேன். ஓகே, கண்டிப்பா கேட்கலாமா. நான் அதுக்கு முன்னாடி உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. குறைச்சிட்டீங்களா? குறைச்சிட்டேன். ஓகே, உங்க மகளுடைய பெயரம்மா? நாகலட்சுமி. டேட் ஆஃப் பர்த்? 30/8/90. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலையில 6:52. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? தனுசு ராசி, மூல நட்சத்திரம். திருமணம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? சரி, இப்போ கணித்து சொல்லுங்க. இடம் கிடைக்கும், நல்ல இடமா கிடைக்குமா, சொந்தத்துல அமையுமா? நல்ல இடமா அமையுமா, கவலையப்படாதீங்க. சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அம்மா, இவங்களுக்கு வந்து இந்த சிம்ம லக்னம் தனுசு ராசி வாழ்க்கையில வந்து மிக சிறப்பான நிலையை அவர் அடைவார், சந்தேகம் இல்லை. இவருக்கு திருமணம் என்று சொல்கிற போது இந்த திருமணம் 2019ஆம் ஆண்டுடைய மார்ச் மாதம் திருமணம் நடைபெறும் என்று இருக்கிறது. ஜாதகத்தில் ஒரு சின்ன தடை, நீங்க பெரிய அளவு கவலை கொள்ள தேவையில்லை. இவங்க என்ன செய்யணும்னா உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய இம்மையில் நன்மை தருவார், மதுரை மாநகரத்திலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இம்மையில் நன்மை தருவார் கோயிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமைகளிலே இவர் மாலை சாற்றி தெய்வத்தை வழிபட்டு வந்தால் இவர் நல்ல முறையிலே திருமணமாகும். அதனால வரக்கூடியவர்கள் வந்து உறவிலேயே இவர்களுக்கு வரன் அமையும், மிக சிறப்பான வாழ்க்கை அமையும். என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மேடம், தர்மபுரி மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க மேடம். அங்கிருந்து யார் பேசுறீங்க? மேடம், தர்மபுரி மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க மேடம். ஓகேம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் தங்கச்சிக்காக கேக்குறேங்க மேடம். அவங்க பெயர்? வினோதினிங்க மேடம். டேட் ஆஃப் பர்த்? 10/9/1903 மேம். பிறந்த நேரம்? 7 மணிங்க மேம். 7 மணி வந்து காலையா மாலையாமா? காலை. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மிதுன ராசி, மிருகரிசம். ஓகே, என்னம்மா கேட்கணும் உங்க தங்கைக்காக? அவங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கு, கல்யாணம் எப்படி, எப்போ நம்ம அமையும், இத பத்தி சொன்னீங்க. ஓகே, சரி, இப்போ கணித்து சொல்வாரம்மா, கேட்கலாம். அதாவது இவருடைய ஜாதகத்திலே சுக்கிரன் நல்ல நிலையில இருக்கிறார். ஆகவே இவரை வந்து நீங்க கம்ப்யூட்டர் துறை சார்ந்த படிப்புகளை படிக்க வைக்கணும். இன்னொன்று, வரக்கூடிய வரன் வந்து மிகச்சிறந்த வாழ்க்கையை தரக்கூடிய வரனாகத்தான் இவருக்கு அமையப் போகிறது. அந்த திருமணமும் அடுத்த ஆண்டே நடைபெறப் போகிறது. நல்ல சூழ்நிலை ஜாதகத்தில் இருக்கிறது. மிகச்சிறந்த எதிர்காலம், இல்வாழ்க்கை உண்டு. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சரி, ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி.